ஸ்ரீ தலையூர் காளி ஃபார்ம்ஸ் நாமக்கல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேச்சரிஸுக்கும் பவுல்ட்ரி ஃபார்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது வந்து பவுல்ட்ரி ஃபார்ம்னால் என்ன, ஹேச்சரிஸ்னால் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதாவது வந்து பவுல்ட்ரி ஃபார்ம்னால் என்னென்னா, வெளியிலேருந்து குஞ்சுகள் எடுப்போம், அதை வந்து வளர்த்தி ஒன்றா மீட்டுக்கு சேல் பண்ணுவோம், இல்லை எக்ஸாக சேல் பண்ணுவோம். இது ஒன்று. இன்னொரு செக்டர் என்ன, ஹேச்சரிஸ். அதாவது வந்து தாய்க்கோழி வச்சு அதிலிருந்து எக்ஸ் எடுத்து குஞ்சுகளாக உற்பத்தி பண்ணி கொடுப்போம். ஸோ இது ரெண்டுமே லாபகரமான தொழில். ஆனால் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க்கான தொழில் அப்படிங்கிறது வந்து ஹேச்சரிஸ் தான். அதாவது வந்து இப்போது பவுல்ட்ரி ஃபார்முங்கிறது குஞ்சுகள் எடுத்து அதை கரெக்டாக மெடிசன் கரெக்டாக ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 80% சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் அதை மார்க்கெட் பண்ணிட முடியும். அதாவது வந்து மீட் ஷாப்போ இல்லை எக்ஸோ சேல்ஸ் பண்ணும்போது 80% சேஃப்டியாக கொண்டு போயிட முடியும். அதாவது இது பேட்சாக எடுக்கும்போது அதிக நாள் வளர்த்த போகிறதில்ல, ஒரு 6 மந்த், அதிகபட்சம் 6 மந்த் டு 7 மந்தில் மீட்டுக்கு சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஈஸியான பவுல்ட்ரி ஃபார்மிங்கில் இருக்கிற ஒரு செக்ஷன். அடுத்த செக்ஷன் அப்படிங்கிறது ஹேச்சரிஸ். இந்த செக்ஷன் வந்து அதிகமாக யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்னா, அதிக ரிஸ்க் இருக்குது. அதாவது வந்து ஃபார்மிங் பிஸ்னஸே ரொம்ப ரிஸ்க்கான தொழில். ஏன்னா அதனோட வேல்யூ எப்போ வேணாலும் ஜீரோ ஆகும். அது வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட போகிற வரைக்கும் அதனோட மதிப்பு எப்போ வேணாலும் ஜீரோ ஆகும். ஸோ அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்க மட்டும்தான் பவுல்ட்ரி ஃபார்மிங்கில் ரொம்ப நாள் நீடித்து நிற்க முடியும். ஹேச்சரிஸுங்கிறது என்னென்னா, இப்போது நம்ம 100 தாய்க்கோழி வச்சுருக்கோன்னா அந்த 100 தாய்க்கோழியும் ஒரே டைமில் முட்டை விட போகிறதில்ல. அப்படியே விடுற ஒரு 15% முட்டை வருதுன்னா அந்த 15%ம் ஹேச்சிங் ஆக போகிறதில்ல. அதாவது வந்து கரு கூற போகிறதில்ல. கரு கூடினாலும் அது எல்லா பர்சன்டேஜும் குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு 70% வரும். அதாவது வந்து 100 கோழி இருக்குதுன்னா 100 கோழிக்கு நம்ம தீனி டெய்லியும் போட்டு தாகணும். ஆனால் அதிலிருந்து நமக்கு டெய்லி ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. ஸோ இதுதான் ஹேச்சரிஸில் உள்ள டிஃபிகல்ட்டி. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிறாங்கன்னா, ஹேச்சரிஸில் வந்து குஞ்சுக்கு அதிக ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. அதாவது வந்து நம்ம மீட்டுக்கு சேல் பண்ணுறத விட குஞ்சுக்கு அதிக ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க, அதனால் குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறது லாபகரமான தொழில் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு நிறைய பேர் ஹேச்சரிஸ் ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக நிறைய ஹேச்சரிஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் ஹேச்சரிஸ் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் முக்கியம் இல்லை, அதனோட பேரண்ட் ஸ்டாக் ரொம்ப முக்கியம். எங்கேருந்து தாய்க்கோழி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது, உடனே எல்லாம் தாய்க்கோழி வந்து வெளியிலேருந்து ஒரு சந்தையிலேருந்து ஒரு 50 கோழி வாங்குறது, இல்லை தெரிஞ்ச பண்ணையிலேருந்து ஒரு 30 கோழி வாங்குறது. ஸோ அதிலிருந்து முட்டைகள் எடுத்து அதிலிருந்து குஞ்சுகள் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதனோட லைனேஜ் அது எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அதாவது வந்து இப்போ கோழி பண்ணை ஹேச்சரிஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா லைனேஜ் ரொம்ப முக்கியம். அதாவது வந்து லைனேஜுங்கிறது ஒரு செலக்டிவ் ப்ரீட். அதாவது வந்து இந்த கோழியிலிருந்து வர்ற குஞ்சுக்கு நல்லா ஹெல்த்தியாக வருது, ஒரு குறிப்பிட்ட நல்ல வெயிட் வருது அப்படிங்கிற ப்ரீடை மட்டும் செலக்ட் பண்ணி அதிலிருந்து குஞ்சுகள் எடுத்து கொடுக்கும்போது தான் வாங்கிட்டு போகிற கஸ்டமர் ப்ராஃபிட்டாக கொண்டு போக முடியும். இல்லை நான் வந்து வெளியிலேருந்து தாய்க்கோழி எடுத்தேன், அதிலிருந்து முட்டைகள் எடுத்தேன், குஞ்சுகள் எடுத்து சேல் பண்ணேன் அப்படின்னா நம்ம அது ரொம்ப நாள் நீடித்து நிற்க முடியாது. ஒரு 6 மாதம் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து யாரும் எடுத்து பண்ண முடியாது. இதுதான் உள்ள ஹேச்சரிஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் யார் வேணாலும் பவுல்ட்ரி ஃபார்ம் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் எல்லாராலையும் ஹேச்சரிஸ் ஆரம்பித்து ரன் பண்ண முடியாது. குறிப்பிட்ட நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நல்ல ப்ரீட் எடுத்து அதிலிருந்து குஞ்சுகள் எடுத்து சேல் பண்ணால் மட்டும்தான் நீடிச்சு இருக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை.